ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி, மார்கழி மாத பௌர்ணமி. ஆன்மீக ரீதியாக பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க. இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது, சிவ வழிபாடு செய்கிறது, தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த பௌர்ணமியில் விரதம் இருந்து சந்திரனை வழிபாடு செய்து நீங்கள் இறைவனை வணங்குறதுனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும், செல்வம் பெருகும். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எப்போதுமே திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது தான் வழக்கம். ஆனால் இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் போகிறது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியது அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா சிதம்பரத்தில் தான் நடராஜர் காட்சி கொடுத்தாரு. அதாவது சிவன் நடராஜராக காட்சி கொடுத்த இந்த ஒரு நாளை தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஸோ நமக்கு பக்கத்துலேயே திருவண்ணாமலை இருக்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி 19 அன்னைக்கு தான் சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள், புண்ணியம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பகல் முழுக்க விரதம் இருந்து மாலையில் சந்திரனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நாளில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்களை பாடுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. ஆருத்ர தரிசனத்துக்கு அருகாமையில் இருக்கிறதுனால சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க, இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக இந்த பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் ஒரு விளக்கு போட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை தொடங்குறதா இருக்கட்டும், தியானம் செய்கிறது, யோகா செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் போகணும், நினைத்த காரியங்கள் உடனே நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட அதை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தான் வரும். அப்படி பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமியில் ஈசன் பார்த்திங்கன்னா அதாவது ஆடல் வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் திருவோதரை திருவிழாவாக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த நாளில் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிதம்பரம் ஃபுல்லாக ரொம்ப திருவிழாவாக இருக்கும். இந்த 10 நாள் கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவை பார்க்குறதுக்கு பல கோடி பேர் சிதம்பரம் வருவாங்க. ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கட்டாயமாக சிதம்பரம் போயிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான். யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிதோ அவங்க எல்லாருமே புண்ணியம் செய்தவங்க. அவங்களுடைய பிறவி பாவங்கள் போகும், பலன்கள் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கியங்கள் கூட யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் சிதம்பரம் போயிட்டு வாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமுமே மார்கழி மாதத்தில் திருவோதரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நாளில் பௌர்ணமி திதி வருது பார்த்தீங்களா. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் மார்கழி பௌர்ணமி நாளில் ஆருத்ரா தரிசனம் காண்பாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு வருஷமாவது ஆருத்ரா தரிசனம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையுமே சிவபெருமான வழிபாடு செய்கிறது நல்லது தான். பாலபிஷேகம் செய்யலாம். ஸோ இருந்தாலும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் ஆருத்ரா தரிசனத்தை பாருங்கள். சிதம்பரத்தில் நடக்கும். இருந்தாலும் எல்லா சிவாலயங்களிலுமே ஆருத்ரா தரிசனம் செய்வாங்க. உங்களுக்கு சிவன் கோவிலுக்கு போகலாம், தப்பு கிடையாது அப்படின்னா தாராளமாக போய் தரிசனம் பாருங்கள். சிவன் பார்வதி ஒன்றா இருக்கக்கூடிய படத்துக்கு பூ வச்சு விளக்கேற்றி நீங்கள் வீட்டிலேயே கூட வழிபாடுகள்லாம் செய்யலாம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கும். இது மாதிரி பல சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த நாளிலிருந்து உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.
வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கலவையாக தாங்க இருக்கும். அதாவது இந்த ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே 6வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதே போல் 12வது வீட்டில் குரு இருக்கிறாங்க. 9வது வீட்டில் சனி பகவான் அவங்க மீது முழுமையான செல்வாக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ இதனால் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. ஆனால் மாதத்தினுடைய பிற்பாதி போக போக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே 7வது வீட்டுக்கு வந்து நகர்ந்துடுவாங்க. 6லேருந்து 7க்கு போனதுக்கு அப்புறமா எப்படியாப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே க்யூர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா திருமண உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் தான், இருந்தாலுமே கூட காதல் அப்படின்றது எப்போதுமே மாறவே மாறாது. ஸோ நமக்கு சண்டை சச்சரவுகள் வரும் போகும் தான். ஆனால் இந்த காதல் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ காதல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பெருசு பண்ணாமல் எதிர்பார்ப்புகளை குறைக்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் உங்களுடைய உறவு வந்து நல்லபடியாக நிர்வகிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரிதல் நல்லா இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். ஸோ கடகராசிக்காரங்க இந்த 2 விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் வரவே வராது, நெருங்கவும் முடியாதுங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திக்கோங்க. அதே போல் கடகராசிக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க நிதி விஷயங்கள்லேயும் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு வந்து இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஆசை வார்த்தை காட்டி 4 பேர் பேசினாவே நீங்களாம் ஏமாந்துடுவீங்க. அந்த மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நிதி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதீங்க. மாதத்தினுடைய பிற்பாதி போக போக எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வருமானத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. இந்த 2026 வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருமானம் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். வருமானத்தை பல வழிகளிலிருந்து நீங்கள் ஈட்டுறதுக்கு முயற்சிகள் செய்வீங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கான பலன்களை பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் தப்பாலாம் கணக்கு போட்டுறாதீங்க. அந்த மாதம் கொஞ்சம் நாட்கள் போக போக எல்லாமே வந்து மாற்றம் கிடைக்கும். மதத்தினுடைய பிற்பாதியில் நிறைய நன்மை இருக்குங்க. அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய சவால்கள் வரும். உங்களோட போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் சமாளித்து தான் நீங்கள் வந்து வெற்றி பெற மாதிரி இருக்கணும். நிறைய சவால்களை எதிர்கொள்ளணுங்க. அதுலேயும் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் முதன்மையான சொத்துங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிங்க, முதல்ல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ஆரோக்கியம்தான். ஏன்னா நமக்கு முதல் சொத்தே அதுதான். நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாற ஆரம்பிங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து அதை நோக்கியே வந்து போகக்கூடிய நிலையில் நல்ல உணவுகளை வந்து தவிர்த்துட்டு வராங்க. சொல்லப்போனால் இதுதான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்குதுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, தூங்க முடியாமல் போகிறது, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது, வெளி உணவு சாப்பிட்றது, இயற்கை உணவுகளை எல்லாம் மறந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்மளுக்கு நோய்களும் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எவ்வளோ ஆண்டுகள் வந்து வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருடம் தான் இப்போலாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. அதுவே வந்து மிகப்பெரிய விஷயமாக தான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. ஸோ எல்லாருமே ஆரோக்கியத்தில் முதன்மையான ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க. எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் முதல் டார்கெட்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும். மற்றபடி நீங்கள் சொத்து சேர்க்குறதோ, பணம் சம்பாதிக்கிறதோ, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதோ, நல்ல வேலைக்கு போகிறதோ எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரகநிலைகள் எல்லாம் 6லேருந்து 7க்கு போனதுக்கு அப்புறமா குறைய ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் குரு 12ல் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி கேதுவும் பார்த்தீங்கன்னா 2வது வீட்டில் தான் இருக்கிறாங்க. ராகு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 8வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. இந்த ஒரு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக தான் இருந்தாகணும்.
சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்குது, சளி தானே பிடிச்சிருக்கு, காய்ச்சல் தானே அடிக்குது, அப்படி மட்டும் தயவு செஞ்சு ஆனால் கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துடும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புறக்கணிக்காமல் உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க. வாழ்க்கை சூழ்நிலைகளில் சுகாதாரமாக வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஏற்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஸோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கூட போதுங்க, உங்களுடைய குடும்பத்தையே உங்களால் மாற்ற முடியும். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குடும்பத்தை மாற்றினீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக எல்லாருமே வந்து சிறப்பாக இருக்க முடியும். இந்த பதிவில் எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடிய விஷயம், பொதுவாக கிரகநிலைகளின்படி பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்னா கூட இந்த 2026 பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியான விஷயங்கள் தான் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம எல்லாருமே வந்து சேஃபாக இருந்துக்கணும் இப்போலேருந்தே. ஏன்னா மருத்துவத்துறை நல்ல வளர்ச்சி அடையுது அப்படின்னாலே கண்டிப்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே அதை உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்குங்கிறது தான் உண்மை. எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக காணாமல் போகும். இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.